வந்தே மாதரம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். ஜனவரி 23 தேசபக்தர்களுக்கு, தேசியவாதிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வெற்றி திருநாளாகும், வெற்றி கொண்டாட்டமாகும். இன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவதரித்த தினமாகும். தேசியவாதிகளின் இதயம் என்னும் சிம்மாசனத்தில் என்றென்றும் அரியணையில் அமர்ந்து அழகாக சிரித்து கொண்டிருக்கும் ஒரு மகா வீரர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். மரணம் இல்லாத மகா வீரர் நேதாஜி ஐயா ஆகும். அன்பென்று எடுத்துக்கொண்டால் வங்கம் தந்த தங்கமாவார், வீரம் என்று எடுத்துக்கொண்டால் வங்கம் தந்த சிங்கமாவார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். மிகப்பெரிய படிப்பினை படித்திருந்த போதும் அந்த படிப்பின் மூலமாக ராஜ வாழ்க்கை கிட்டும் தருணம் இருந்த பொழுதும் அத்தனையும் உதறிவிட்டு தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தான் நமது நேதாஜி ஐயா. சமரசம் இல்லாத பரிபூரண சுதந்திர தன்மையை நோக்கி தவம் கண்டவர். அதற்காக பல வழிகளில் போராட்டம் செய்து அதை சாத்தியப்படுத்தி காட்டியவரும் நம் தலைவராவார். அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்தவர் நம் நேதாஜி ஐயா. ஒரு வருடம் தலைமை பொறுப்பிலும் இவர் பணியாற்றி இருக்கிறார். பல்வேறு போராட்டங்கள் நிகழ்ந்த போதிலும் அதற்கு சரியான தீர்வு கிட்டாததால் இவர் வெள்ளையர்களுக்கு புரிந்த மொழியை நாம் தேர்வு செய்தாக வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறார். அதன்படியே துப்பாக்கி ஏந்தியவர்களுக்கு துப்பாக்கி மூலம் பதிலளிப்போம், பீரங்கி ஏந்தியவர்களுக்கு பீரங்கி மூலம் பதிலளிப்போம் என்று திட்டமிடுகிறார். பல்வேறு முறையில் பல்வேறு காலகட்டங்களில் இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். வெள்ளையர்களிடம் தப்பிச் செல்லும் காலகட்டத்தில் இவர் இல்லத்தில் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். வீடு முழுவதும் வெள்ளையர்களால் பாதுகாக்கப்பட்ட பொழுதும் இவர் சாதுரியமாக அங்கிருந்து தப்பிச் செல்கிறார். பல தேசங்கள் பயணிக்கிறார். அங்கிருக்கும் மிகப்பெரிய தலைவர்களுடன் ஒப்பந்தம் செய்கிறார், பேச்சுவார்த்தை நிகழ்த்துகிறார். அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த நமது பாரதத்தின் மக்களை, தமிழர்களை இவர் ஒன்றிணைக்கிறார். இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்கிறார். இது மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய, வியக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாகும். இங்கு தமிழகத்தில் ஒருவர் வெள்ளையர்களுக்கு எதிராக பொருளாதாரத்தில் அவர்களை வீழ்ச்சி செய்வதற்காக கப்பல் விட்டார், நம் வ.உ. சிதம்பரம் ஐயா. அதுவும் இந்திய தேசிய இராணுவமும் ஒரே நிலைப்பாட்டில் பயணித்தவையாகும். ஒரு துளியும் சமரசம் இல்லாத ஆங்கிலேயர்களுக்கு எதிரான 100% நிலைப்பாடுவே இந்த நிலைப்பாடு ஆகும். ஒருவர் இராணுவம் அமைத்து வெள்ளையர்களை விரட்டியடிக்க கனவு கண்டார், அதை செயல்படுத்தியும் காட்டினார். ஒருவர் கப்பல் விட்டு பொருளாதாரத்தில் வெள்ளையர்களை வீழ்ச்சியடை செய்ய வேண்டும் என்று கனவு கண்டு அதில் மிக அதிக சதவீதத்தையும் அவர் எட்டியிருக்கிறார். இந்திய தேசிய இராணுவம் அமைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முழங்கிய வீர முழக்கம்தான் ஜெய்ஹிந்த் ஆகும். ஜெய்ஹிந்த் முழக்கத்தை 1906ஆம் ஆண்டில் செண்பகராமன் என்பவர், நம் மண்ணை சேர்ந்தவர், தனது நண்பர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை எப்பொழுதும் முதல் வார்த்தையாக உச்சரித்து கொண்டிருப்பார், ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையானது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் படையின் மூலம் வெள்ளையர்களை நிலை குலைய வைத்தது. ஜெய்ஹிந்த், விக்டரி டு ஹிந்துஸ்தான் என்ற வார்த்தையின் சுருக்கமே ஜெய்ஹிந்த் ஆகும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் போன்ற முழக்கங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் நம் மக்களிடையே மிகவும் உணர்வுபூர்வமாக உயிரோட்டத்துடன் உச்சரிக்கப்பட்ட முழக்கங்களாகும்.
இரவு நேரத்தில் கொள்ளையடிக்க வந்த கூட்டத்தில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு தொலைவில் காவலரின் குரல் கேட்கும் பொழுது அந்த கொள்ளையர்களின் மனமும் உடலும் எப்படி நடுங்கும், அதுபோல்தான் வெள்ளைக்கார கூட்டத்திற்கு அவர்களை நடுங்க வைத்த முழக்கமாக இந்த முழக்கங்கள் அமைந்தது. அடியேனுக்கு மிகவும் பிடித்த முழக்கங்கள் இந்த முழக்கங்கள். நாங்களும் நண்பர்களை சந்திக்கும் பொழுது வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை பயன்படுத்துவோம். ஆரம்பத்தில் வந்தே மாதரமும் முடிவில் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கமும் ஒழித்து கொண்டே இருக்கும். எங்களது விவாதத்தில் உரையாடல்களில் ஒவ்வொரு முறையும் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை நமது தேசபக்தர்களையும் இராணுவ வீரர்களையும் நேதாஜி ஐயாவையும் எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். ஜெய்ஹிந்த் முழக்கத்தின் மூலம் தனது படையில் மிகப்பெரிய வீரத்தை உணர்வினை ஏற்படுத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும். அதன் மூலம் வெள்ளையர்களுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்கினார். வெள்ளையர்களுடனும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் படையானது மிகவும் துரிதமாக யுத்தம் செய்தது. அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிருக்கிறது, தோல்வியையும் கண்டிருக்கிறது இந்திய தேசிய இராணுவ படை. டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி செல்வோம் என்ற முழக்கத்தோடு தான் அந்த படை கிளம்பியது. படையும் வந்தது, பல இடங்களில் வெற்றியும் பெற்றது. 1947 ஆகஸ்ட் 15 வெள்ளையர்கள் நம் தேசத்தை விட்டு வெளியே சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்பே அந்தமானில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சியை தொடங்கப்பட்டது. அதில் முதல் பிரதமர் நமது தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும். அவரது தலைமையில் ஒரு அரசாங்கமே இயங்க தொடங்கியது. வெள்ளையர்கள் இல்லாத, ஆங்கிலேயர்கள் இல்லாத ஒரு முழு பாரத தலைவரின் ஆட்சிதான் அங்கு நிகழ்ந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கையொப்பமிட்ட அனைத்து அரசு தகவல்களும் வெளியாகியது அந்தமானில். உங்களது உதிரம் தாருங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கியவரும் நம் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும். நேதாஜி ஐயா அவர்கள் பிறந்த தினம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவர் மறைவு பல்வேறு மாயைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களின் மறைவு ஏன் அவ்வாறு உருவாக்கியது என்று நாம் யோசித்து பார்த்தால் உலக அரசியலும் உள்ளூர் அரசியலும் நமக்கு புலப்படும். எதிரிகளை சம்பாதித்தவரும் நம் தலைவர் நேதாஜி ஐயா தான். துரோகிகளை சம்பாதித்தவரும் நம் தலைவர் நேதாஜி ஐயா ஆகும். நேதாஜி ஐயா அவர்கள் மட்டும் முதல் பிரதமராக நம் பாரத தேசத்தில் அரியணையில் அமர்ந்திருந்தால் நம் பாரத தேசம் இன்றைய தருணத்தில் உலக அரங்கில் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நமது கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு உச்சத்தில் இருக்கும் நம் தேசம். ஏனென்றால் தேசத்தின் மீது அவ்வளவு அளப்பரிய பற்றும் தேசபக்தியும் கொண்டு வாழ்ந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகும். இந்திய தேசிய இராணுவத்தில் பயணித்த வீரர்கள், தளபதிகள் இன்னும் சில நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 100 வயதினை தாண்டி. அவர்களிடம் சென்று நேதாஜி என்ற பெயரை உச்சரித்தால் அவர்களின் முகம் மாறும் விதமும் அந்த சிரிப்பும் புரியாத வருத்தமுமே சொல்லும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார் என்று. ஒரு மனிதரின் பெயரை கேட்கும் பொழுது அந்த உள்ளம் தரும் பரிமாணங்களே சாட்சி நேதாஜி ஐயாவிற்கு. நாம் எந்த ஒரு நிகழ்விற்கு வேண்டுமென்றாலும் மக்களை அழைக்கலாம். தற்போதுள்ள காலகட்டத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு அழைத்தால் மட்டுமே மக்கள் வருவார்கள். ஒரு சாதாரண நபரோ
ஒரு பிரமுகரோ அழைத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விற்கு தான் வருவார்கள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தி தந்தாலும் அதுதான் உண்மை நிலை. என்னோடு வாருங்கள், உங்கள் உயிர் செல்லலாம், உங்களோடு உயிர் இருக்கலாம் என்ற நிலையில் இருந்த பொழுதிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களுக்காக மிகப்பெரிய மக்கள் படை, இராணுவ படை திரண்டது. அந்த மக்களுக்கும் தேசத்தின் மீது அவ்வளவு பக்தி. மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்காக தான் அணிந்திருந்த நகையையும் தங்களிடம் இருந்த பணத்தையும் இராணுவத்தை உருவாக்குவதற்காக வழங்கிய பல மக்கள் இருக்கிறார்கள். நம் தேசம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். தமிழகத்தில் சுபாஷ் என்ற பெயரில் அன்றைய காலகட்டத்தில் பல குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த தேசபக்தி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு உணர்வு, உன்னதமான ஒரு உணர்வு, உயிரோட்டம் நிறைந்த உணர்வு, அற்புதமான ஆன்மா, மகா சக்தி, மகா பிரளயம். சாத்தியப்படாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாத்தியப்படுத்தி நமக்கு பரிபூரணமான சுதந்திர காற்றை வழங்கி சென்றவர் நேதாஜி ஐயா ஆகும். சுவாசம் இருக்கின்ற நாட்கள் முழுவதும், ஆயுள் முழுவதும் அவர் மேல் கொண்ட நேசமும் அவர் மேல் கொண்ட நினைவும் எப்பொழுதும் தேசபக்தர்களுக்கு பயணித்து கொண்டே இருக்கும். நம் தேசம் எப்பொழுதெல்லாம் உச்சம் தொடுகிறதோ, தொட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த தருணங்களெல்லாம் உச்சத்தை தொடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நேதாஜி ஐயாவின் ஆன்மா முக்கியமான இடத்தில் நின்று சிரித்து கொண்டே இருக்கும். யோகிகளுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்புண்டு, அவர்களால் அதை உணர முடியும். சாதாரண எங்களை போன்ற மனிதர்களுக்கு அத்தகையதொரு அற்புதமான நிகழ்வினை காண்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவுதான். இருந்தாலும் அவ்வாறு அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை உணரும் அளவிற்கு தேசபக்தர்களுக்கு அந்த எண்ணம் உண்டு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் ஜனவரி 23 அவதரித்த திருநாளாகும். அவர் அவதரித்திருக்கிறார். இந்த ஒரு நாள் மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் அவரை நினைத்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டே இருப்போம். காரணம் நன்றி உணர்வு ஆகும். இது ஒருவர் சம்பந்தப்பட்ட நன்றி உணர்வு கிடையாது. இன்று இருக்கும் 140 கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட நன்றி உணர்வு ஆகும். ஒரு தேசம் சிறப்பாக இயங்குவதற்கு, வலிமையாக இயங்குவதற்கு பல தேசபக்தர்களின் உழைப்பும் இழப்பும் காரணமாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கான நன்றியுணர்வினை நாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் தெரிவித்து கொண்டே இருப்போம். அதன்படி வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஓம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம். ஜெய்ஹிந்த்.